இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை எழுதின ஆசிரியருடைய பேர் எரேமியா தீர்க்கதரிசி தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இதனுடைய எழுதப்பட்ட இந்த சம்பவங்கள் நடைபெற்ற காலம் கிறிஸ்துவுக்கு முன் 586 536 கிறிஸ்துவுக்கு முன் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த காலத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் 25 அதிகாரங்கள் இருக்கிறது. 716 வசனங்கள் இருக்கிறது. இதிலே இதனுடைய எபிரேய வார்த்தை 2 ராஜாக்கள் என்கிறது நம்ம தமிழ் வார்த்தை, ஆங்கிலத்தில் கிங்ஸ், எபிரேயத்தில் ஹீப்ரூவிலே மல்லாஹிம் பெத் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயத்தில் இந்த வார்த்தை மல்லாஹிம் பெத் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இத முக்கியமான ஒரு சம்பவம் இதில் நமக்கு சொல்லப்பட்டு ராஜாக்களை குறித்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே 2 சம்பவங்கள் ரொம்ப முக்கியமான சம்பவம். என்ன அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இருந்த வல்லமையான தீர்க்கதரிசி, நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்ன போல வல்லமையான தீர்க்கதரிசியாக இருக்கிற தீர்க்கதரிசி எலியா, இஸ் a God's prophet, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வல்லமையாக நின்றவர், கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசித்தவர். அவர் இங்க அக்கறைப்படுவார். எங்க யோர்தானை தாண்டி அந்த பக்கம் போவார். யோர்தானை தாண்டி அந்த பக்கம் போவார். தன்னுடைய சால்வையை முறுக்கி யோர்தானி தண்ணீர் அடிப்பார். அது 2 பிள்ளைக்கும் அக்கறைப்படுவார். அவர் கூடயே எலிசா, அவர் வேலைக்காரனாக இருக்கிறதான எலிசா கடந்து போவார். அக்கறைப்பட்ட உடனே எலியா தீர்க்கதரிசியாயிருக்கிற பரிசுத்தவானாயிருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா சுழல் காற்றிலே, அக்னிமயமான ரதங்களோடு கூடிய சுழல் காற்றிலே, அக்னிமயமான ரதத்தில் உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். பரலோகத்திற்கு மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா உயிரோடு கூட கர்த்தர் அவரை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வார். பரலோகத்துக்கு போயிருவார். உயிரோட பரலோகத்துக்கு போயிருவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். இதை பார்த்து கொண்டிருந்த எலிசா புலம்புவார், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே அப்படி. அதற்கு முன்னால தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா ஒன்று கேட்பார், ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் கேட்பாரு. எப்பா, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், டைம் வந்துட்டு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் கேட்பாரு. ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேணும், உமக்குள்ள இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய். அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா அது உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா அது உனக்கு கிடைக்கும், அது நான் உனக்கு தருவேன். எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா அதை நான் உனக்கு தருவேன். அப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவர் பார்க்கிறார், அவருடைய சால்வை கீழ் விழுகிறது. அந்த சால்வையை எடுத்து நேர யோர்தானுக்கு வர்றாரு. தீர்க்கதரிசியாக இருக்கிற எலிசா முறுக்கி தண்ணி அடிக்கிறாரு, 2 பிளக்கிறது. எலியா எப்படி, தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா எப்படி அடித்து தண்ணி 2 பிளந்ததோ அதே போல எலிசா அடித்தபோது தண்ணி 2 பிளக்கு. அது நடுவாய் அந்த கரையில் இந்த கரைக்கு வர்றார். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசன புத்திரன் ஓடி போய் விழுந்து, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல இறங்கிச்சு. He is accepted. தன்னுடைய தீர்க்கதரிசியாய், எலியாவிற்கு அடுத்த தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய், Lord's prophet அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த எலிசா தீர்க்க 2 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய 1 ராஜாக்கள்ல இதே எலியா சாரிபாத்தூருக்கு போவார். சாரிபாத்தூருக்கு தீர்க்கதரிசியாக இருக்க எலியா போவார். போகும்போது அங்கே சாரிபாத்தூர் விதவியின் மகன் மரித்து விடுவார், உயிரோடு எழுப்புவார். இந்த 2 ராஜாக்கள்லையும் அதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சுனமித்தியாளுடைய குமாரன் மரித்து போய் விடுவான். ஆனால் அவர் இந்த எலிசா உயிரோடு எழுப்புவார். 2 பேரும் ஒரு காரியத்தை செய்வார். 1 ராஜாக்களில் சொல்லப்பட்ட எலியாவுக்கு சொல்லப்பட்ட அதே போல எலிசாவுக்கும் இங்கே இறந்த மகனை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் a same gift.
சரி, 2 பேருக்கும் சரியான வரங்கள். 2 பேர் அங்கேயும் சொல்லப்பட்ட காரியம் நடக்குது, இங்கேயும் சொல்லப்பட்ட காரியம் நடக்குது. அதுதான் இந்த 2 ராஜாக்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியம், பெஸ்டான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் பெஸ்ட் தான், ஆனா இது முக்கியமான ஒரு காரியம். 1 ராஜாக்கள் சொல்லப்பட்டது, அப்படியே 2 ராஜாக்கள்ல எலியா இதை செய்தாரோ அதே எலிசா இங்கே செய்கிறார். அவர் உயிரோடு ஒரு மகனை எழுப்புகிறார், இங்கே இறந்த மகனை, அதே போல இவரும் இறந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். அது மட்டும் இல்ல, இந்த 2 ராஜாக்கள் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசி செய்யக்கூடிய இன்னொரு காரியம், நீங்க இந்த 2 ராஜாக்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த தீர்க்கதரிசி புத்திரர்லாம் கூடாரம் போடணும்னு சொல்லி அவங்க மரத்தை வெட்டுறதுக்கு போறாங்க. எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க, கண்டிப்பா அவரும் போறார். ஒருத்தன் ஒரு உத்தரத்தை மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான், கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருது. இவன் சொல்றான், ஐயோ இரவலா வாங்கினது தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அப்படியா? எங்க விழுந்துச்சு? இந்த இடத்துல ஒரு கம்பை வெட்டி தண்ணிக்குள்ள போடுறாரு. இரும்பு மிதக்கிறதுங்க. என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணிக்குள்ள விழுந்த இரும்பு என்னைக்குங்க மிதக்கும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இதுவரை மிதக்காது. சயின்ஸ் படி அது மிதக்காதுங்க. இரும்பு மூழ்கும், மிதக்காது. சயின்ஸ் படி இரும்பு மூழ்கும், மிதக்காது. ஆனால் இங்கே ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல போடுறாரு, இரும்பை மிதக்க பண்ணினார். பைபிள் சொல்லுது. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம், சயின்ஸை புரிந்து கொள்ள முடியாத அற்புதம், அறிவியலை விளங்கிக் கொள்ள முடியாத அற்புதம் இங்க தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசா மூலமாய் நடக்கிறது. இது 2 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில சயின்ஸ் முடியாதுன்னு சொல்லுங்க, இந்த உலகம் முடியாதுன்னு சொல்லும். ஆனால் கர்த்தர் அதை முடிய பண்ணுவார். என்னுடைய திருமணம் 2014 என்னுடைய திருமணம் நடந்தது. கொஞ்ச நாள் பிள்ளை இல்லை எனக்கு. விளையாட்டு போறவங்களாம் கேட்பாங்க, என்ன பிள்ளை இல்லை. கர்த்தர் தருவார் பேர். ரொம்ப கட்டாயப்படுத்தி டாக்டரை பார்க்க சொன்னாங்க. திருநெல்வேலூர் டாக்டரை பார்த்தோம். வண்ணார்பேட்டையில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போனோம், பார்த்தோம். மருந்துலாம் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு தடவை போய் மருந்து கொடுத்தாங்க, 2வது தடவை போனோம், கொடுத்தாங்க. ரொம்ப தெரிஞ்சு நாங்கள் எவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும் பார்த்தோம். இது நமக்கு ஒத்து வராது. எல்லாத்தையும் இப்படி துறப்பட்டுச்சு. எங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். மருந்து இல்லாமல் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணோம், கர்த்தர் பிள்ளை கொடுத்துருக்கு. இன்னைக்கு கர்த்தர்ட்ட வந்து கேட்டதுனால, கர்த்தருக்கே அவனை கொடுத்ததுனால சாமுவேல் பேர் வச்சிருக்கோம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். ஏற்க முடியாதுங்க, இந்த உலகம் முடியாதுங்க, சயின்ஸ் முடியாதுங்க. முடிய பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, முடிய பண்ணுவாரு. அவரை விசுவாசிங்க. எப்பேற்பட்ட காரியம் நோட்டி போது ஆண்டவருக்கு முடிச்சிருவார். உங்களுக்காக இல்லாததை உருவாக்குவார். உங்களுக்காக இந்த உலகத்தில் அது இல்லாடிம்பாங்க. இந்த உலகத்துல இல்லைங்க, உலகமே முடியாதுங்க. உருவாக்குகிற கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குவார். நம்புங்க, உருவாக்குவார், செய்வார். எலிசா அவரை நம்பி சொன்னார், நடந்துச்சு. உங்க வாழ்க்கையில் நடக்கும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இல்லாததை உருவாக்குகிற ஒரு கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.